ஹாய் கைஸ், நம்ம இந்த வீடியோவில் HTMLனா என்னென்னு தெளிவாக பார்க்கலாம். HTMLனா ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, ஒரு வெப் பேஜோட ஸ்ட்ரக்சரை க்ரியேட் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுது. ஓகே, நீங்கள் இப்போ வெப் டெவலப்மெண்ட் பிகினராக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, நான் கம்மிங் டு த பாயிண்ட். HTML நம்ம ப்ரௌசர்கிட்ட எது ஹெட்டிங், எது பேராகிராஃப், இமேஜ் எங்கே இருக்கணும், லிங்க் எங்கே அப்பியர் ஆகணும் தெளிவாக சொல்லும். ஓகே, நம்ம இப்போ VS கோடு நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு VS கோடு இன்ஸ்டால் பண்ணி செட்டப் பண்ணிக்கோங்க. அண்டு நம்ம ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கலாம். டெஸ்க்டாப்லேயே ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ VS கோடு ஓப்பன் பண்ணி ஓப்பன் ஃபோல்டர் கொடுத்து நம்மளோட ஃபோல்டரை செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ரெண்டு எக்ஸ்டென்ஷனை பற்றி நான் உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறேன். லைவ் சர்வர் அண்ட் லைவ் ப்ரிவ்யூ. இந்த ரெண்டு எக்ஸ்டென்ஷனும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ஒரு ஃபைலை நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். index.html கண்டிப்பாக போட மறந்துடாதீங்க. முன்னாடி நீங்கள் என்ன நேம் போட்டுக்கலாம், ஆனால் .html மட்டும் போட மறந்துடாதீங்க. இப்போ HTMLோட பேசிக் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதுதான் HTMLோட பேசிக் ஸ்ட்ரக்சர். இப்போ சும்மா ஒரு எப்படி HTML ஃபஸ்ட்டு ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஹலோ, மை நேம் இஸ் ஜான். ஓகே, இதை செக் பண்ணி பார்க்கலாம் எப்படி ரன் ஆகுதுன்ட்டு. லைவ் சர்வர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகும். And this is the output. This is how HTML works. ஓகே, இது எப்படி இருக்குன்னு தெளிவாக சொல்லிடுறேன். நம்ம HTML டேக் எல்லாமே பாடிக்குள்ளே தான் போடணும். ஹெட்டில் என்னென்ன இருக்குன்னா, லிங்க்கு, டைட்டிலு அதெல்லாம் ஹெட்டில் இருக்கும். இது எல்லாமே HTMLக்குள்ளே தான் இருக்கும். ஓகே, நம்ம இப்போ ஸ்டைல் சீட் ஆட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இங்கே நம்ம லிங்க் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே நம்ம என்னென்ன லிங்க்ஸ்னால் ஆட் பண்ண வேண்டியது எல்லாமே நம்ம ஹெட்டில் கொடுப்போம். ஈவன் ஸ்டைல் இன்டர்னல் சீசஸ் ஆட் பண்ணும்போது கூட நம்ம உள்ளே தான் கொடுப்போம், ஹெட்டுக்குள்ளே தான் கொடுப்போம். அண்ட் பாடிக்குள்ளே நம்மளோட HTML டேக்ஸ் எல்லாத்தையும் நம்ம அதில் கொடுத்துருப்போம். லைக் ஹெட்டிங், பேராகிராஃப், ஆங்கர் டேக், இந்த மாதிரி எல்லா டேக்ஸும் இது பாடிக்குள்ளே கொடுப்போம். ஓகே, இப்போ நம்ம டைட்டில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். HTMLன்னு கொடுத்துடலாம். ஓகே, இப்போ நம்ம மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே போகிறோம். HTML பொறுத்த வரைக்கும் ரெண்டு முக்கியமான டேக்ஸ் இருக்குது. HTML பொறுத்த வரைக்கும் ரெண்டு முக்கியமான டேக்ஸ் இருக்குது. ஒன்று ஹெட்டிங் டேக், இன்னொன்று பேராகிராஃப் டேக். ஹெட்டிங் டேக் என்னென்னா ஒரு டைட்டில் மாதிரி நம்ம அவுட்புட்டில் வந்து டிஸ்பிளே பண்ணுற ஒரு டைட்டில் மாதிரி வச்சுக்கலாம். அதே பேராகிராஃப் டேக் வந்து ஒரு டிஸ்கிரிப்ஷன் மாதிரி அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஹெட்டிங் டேக் மொத்தம் 6 இருக்குது. H1 நம்ம அவுட்புட் செக் பண்ணி பார்க்கலாம். லைப்ரரி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஹலோ வந்துடுச்சு நம்ம அவுட்புட். ஓகே, அதே மாதிரி எல்லா டேக்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். மொத்தம் 6 டேக்ஸ் சொன்னல. என்னென்ன ஹெட்டிங் டேக்ஸ் இருக்குன்ட்டு என்னென்ன ஹெட்டிங் டேக்ஸ் இருக்குன்னு நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு H1 ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். எஸ், திஸ் இஸ் ஹவு H1 ஒர்க்ஸ். இப்போ H2, அதே மாதிரி H3, H4, H5, H6, H7 போடலாமான்னு கேட்டிங்கன்னா போடலாம். ஆனால் அது ஒரு டேக் கிடையாது, ஜஸ்ட் ஒரு பிளைன் டெக்ஸ்ட்டாக தான் உங்களுக்கு ஆட் ஆகும். ஓகே, நம்ம எல்லாத்துக்கும் கண்டென்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஹலோ,
ஹலோ 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 உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். H1 டேக் வந்து ஒரு மெயின் ஹெட்டிங் யூஸ் பண்ணுற மாதிரியும் H2 வந்து சப் ஹெட்டிங் யூஸ் பண்ணுற மாதிரியும் இருக்குது. மீதி டேக்ஸ் எல்லாம் ஒரு ஸ்மால் ஹெட்டிங் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இதெல்லாம் H4 H5 H6 எல்லாம் நம்ம ஃபூட்டர் டேக்கில் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். இப்போ பேராகிராஃப் டேக் இவ்வளோ இதுக்கும் பேராகிராஃப் டேக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். பேராகிராஃப் டேக் ஹலோ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா? இது ஒரு டிஸ்கிரிப்ஷன் டேக்குங்கிறதுனால கொஞ்சம் ஹெட்டிங் டேக்கை விட ரொம்பவே மாறுபட்டு தான் இருக்கும். அண்ட் நம்ம இப்போ வேறு எதாவது ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, பேராகிராஃப் டேக்கில் ஒரு சின்ன ஒரு இது அட்வான்டேஜ் இருக்குது. லாரம்னு ஒரு கான்செப்ட். இதில் வந்து 13 சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அது 30 டிஃபால்ட்டான வேல்யூஸ் எடுத்துகிட்டு வந்துடும். அண்ட் இதை அசைன் பண்ணுறதுக்கு அலைன் பண்ணுறதுக்காக Alt Shift F அழுத்தினீங்கன்னா அது வந்து அலைன் ஆயிரும். ஓகே, இதுதான் ஒரு பேசிக்கான மெயின் டேக்ஸ். நம்ம ரெண்டுத்தையும் பார்த்துட்டோம், ஹெட்டிங் டேக் அண்டு பேராகிராஃப் டேக். இது ரெண்டும் இப்படி தான் ஒர்க் ஆகும். இதுக்கடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங் டேக்ஸ் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போதைக்கு இது தேவையில்லை. ஓகே, டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங் டேக்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங் டேக்ஸ். இப்போ நார்மலாக ஒரு பேராகிராஃப் டேக் எடுத்துக்கோங்க. அதில் சும்மா ஒன்று போல்டுன்னு அடிங்க. இதுக்கும் இப்போ நான் போல்டுன்னு ஒரு டேக் கொடுக்குறதுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்க்கலாம். உங்களுக்கே வித்தியாசம் தெரியும். போல்டுங்க டேக் கொஞ்சம் டார்க்காக இருக்கும், இது வந்து லைட்டாக இருக்கும். இதுதான் நம்ம ஒரு வேர்டை ஹைலைட் பண்ணுறதுக்காக. இப்போ சிம்பிளாக இப்போ ஒரு டேக் எடுத்துட்டோம், மை நேம் இஸ். இப்போ ஒரு போல்ட் டேக் போட்டு இந்த போல்ட் டேக்குள்ளே என்னோடய நேமை போட்டால் அந்த நேம் மட்டும் டார்க்காக இருக்கும். இதுதான் போல்ட் டேக்கோட ஃபங்க்ஷன். இதே மாதிரி நம்ம என்னென்ன டேக்ஸ் இருக்குன்னா இட்டாலிக் டேக் இருக்குது. இட்டாலிக் டேக் என்ன பண்ணுன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ஸ்லாண்ட்டாக ஒரு ஸ்டைலிஷ் மாதிரி கொடுக்கும். அதுதான் இட்டாலிக் டேக். அதே மாதிரி யூ டேக் வந்து அண்டர்லைன் கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ணுறது. ஓகே, இதுக்கடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கமெண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, கமெண்ட் வந்து ப்ரௌசருக்கு ஷோ ஆகாமல் இருக்கிற ஒரு விஷயம் நமக்கு தேவைப்பட்டுச்சுன்னா, அந்த ஃபைல் நமக்கு தேவை ஆனால் அந்த ப்ரௌசருக்கு ஷோ ஆகக்கூடாதுன்னா நம்ம கமெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஃபுல்லாத்தையும் இப்போ எடுத்துடலாம். இப்போ இந்த டேக் மட்டும், இந்த டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங் டேக் உங்களுக்கு தேவையில்லை, அது மட்டும். ஆனால் உங்களுக்கு VS கோடில் இருக்கணும், ஆனால் ப்ரௌசரில் ஷோ ஆக வேணாம்னா அதை மட்டும் நீங்கள் கமெண்ட் பண்ணிக்கலாம். இதுதான் கமெண்ட்டோட ஃபங்க்ஷன். இப்போ ஒரு சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நம்ம எப்படி HTML டேக்ஸ்லாம் ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு H1 டேக் ஒன்று போட்டுக்கலாம். வெல்கம் டு HTML. அப்புறம் ஒரு பேராகிராஃப் டேக் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் வெப் பேஜ். ஓகே, இப்போ ஒரு போல்டு டேக்கில் போயிட்டு மை ஃபேவரட் மார்வல் கேரக்டர் இஸ்னு ஒரு டேக்கில் போயிட்டு போட்டலாம். டேக்கில் போட்டுட்டா இஸ் ஃபைனலாக ஒரு யூ டேக். ஓகே, இதில் வந்து கேப்டன் அமெரிக்கா. ஓகே, எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருக்கும் டேக்ஸ் எப்படி ஒர்க் ஆகும், என்ன மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்ட்டு. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆங்கர் டேக்கை பற்றி பார்க்கலாம். லிங்க்ஸ், அது போக லிங்க்ஸு, இமேஜஸ், லிஸ்ட் அதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்ட்டு தெளிவாக பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.